ட்ரம்பின் பிடிவாதம் மற்றும் ராஜதந்திர தோல்விகளால் அமெரிக்கா இன்று ஒரு நீண்ட கால போருக்குள் தள்ளப்பட்டுள்ளது. ஈரான் மீதான போர் 3வது வாரத்தில் நுழைந்துள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன் எப்போதும் இல்லாத ஒரு இக்கட்டான சூழலில் சிக்கியுள்ளார். போரின் தொடக்கத்தில் தனது நட்பு நாடுகளின் உதவியுடன் ஈரானை எளிதில் நசுக்கிவிடலாம் என்று ட்ரம்ப் போட்ட கணக்குகள் அனைத்தும் தற்போது தலைகீழாக மாறியுள்ளன. 15 நாட்களை கடந்த பின்னரும் போர் நின்றபாடில்லை. மாறாக அமெரிக்கா சர்வதேச அளவில் தனிமைப்படுத்தப்பட்டு வருகிறது. தி டெய்லி டெலிகிராஃப் பத்திரிகையின் கூற்றுப்படி ஈரான் மீதான வான்வழி தாக்குதல்கள் அங்கு ஒரு உடனடி ஆட்சி கவிழ்ப்புகளை வழிவகுக்கும் என்று ட்ரம்ப் நம்பினார். ஆனால் ஈரானின் பன்முக இராணுவ கட்டமைப்பு அந்த நம்பிக்கையை தகர்த்தது. தற்போது ஈரானை வீழ்த்த வேண்டுமானால் தரைப்படைகளை அனுப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இது அமெரிக்காவுக்கு பெரும் உயிர் சேதத்தையும் பொருளாதார இழப்பையும் ஏற்படுத்தும் என்பதால் இந்த ஆபத்தை எடுக்க ட்ரம்ப் தயக்கம் காட்டி வருகிறார். போருக்கு முன்னதாக CIA சமர்ப்பித்த 2 முக்கிய அறிக்கைகளை ட்ரம்ப் உதாசீனப்படுத்தினார். வான்வழி தாக்குதல்கள் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தாது என்றும், மாறாக அது அந்நாட்டு மக்களை அரசாங்கத்திற்கு ஆதரவாக ஒன்று திரட்டி ஆட்சியை மேலும் வலுப்படுத்தும் என்றும் உளவுத்துறை எச்சரித்தது. ஆனால் இந்த நிபுணத்துவ ஆலோசனைகளை தள்ளி வைத்த ட்ரம்ப் இன்று அதன் விளைவுகளை அனுபவித்து வருகிறார். அமெரிக்காவின் நீண்டகால நட்பு நாடுகளான சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவை இந்த போரில் அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்க மறுத்துவிட்டன. திட்டமிடப்பட்ட அமைதி பேச்சுவார்த்தைக்கு 2 நாட்களுக்கு முன்பு அமெரிக்கா எப்படி தாக்குதல் நடத்தலாம் என்று ஓமான் கேள்வி எழுப்பியது. ஐரோப்பிய நாடுகள் மற்றும் நேட்டோ அமைப்பும் ஈரானுக்கு எதிரான போரில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்பவில்லை. இதனால் ட்ரம்ப் கடும் ஏமாற்றமடைந்துள்ளார். தாக்குதலின் முதல் நாளிலேயே ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி மற்றும் 40 உயர்மட்ட தளபதிகளை அமெரிக்கா படுகொலை செய்தது. இருப்பினும் ஈரான் முன்பை விட ஆக்ரோஷமாக போரிட்டு வருகிறது. பாதிக்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் அழிக்கப்பட்ட போதிலும் ஈரான் தனது பிடியை தளர்த்தவில்லை. மேலும் மொஜ்தபா கமேனி புதிய தலைவராக பொறுப்பேற்றதும் ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியது. இது உலகளாவிய எண்ணெய் வர்த்தகத்தை பாதித்து சர்வதேச பங்கு சந்தைகளில் பெரும் வீழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போர் குறித்து ட்ரம்ப் வெளியிட்ட அபத்தமான அறிக்கைகள் அவருக்கு பெரும் விமர்சனங்களை கொண்டு வந்தன. வீரர்கள் விரும்பி செய்வதால் தான் தாக்குதல் நடக்கிறது என்பது போன்ற அவரது பேச்சுகள் உலக நாடுகளிடையே நகைப்புக்குரியதாக மாறின. ஒருபுறம் போர் நிறுத்தம் பற்றி பேசுவது, மறுபுறம் போரை தொடர்வது என அவர் காட்டும் குழப்பமான நிலைப்பாடுகளால் தற்போது எந்த நாடும் ட்ரம்பை நம்ப தயாராக இல்லை. டொனால்ட் ட்ரம்பின் பிடிவாதம் மற்றும் ராஜதந்திர தோல்விகளால் அமெரிக்கா இன்று ஒரு நீண்ட கால போருக்குள் தள்ளப்பட்டுள்ளது. அரபு நாடுகளின் ஆதரவின்றி, நேட்டோவின் துணையின்றி ஈரான் போன்ற ஒரு நாட்டை எதிர்கொள்வது அமெரிக்காவுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. இது ட்ரம்பின் அரசியல் எதிர்காலத்தையும் உலக அரங்கில் அமெரிக்காவின் அதிகாரத்தையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது.